வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாங்கள் ஐவி போன ட்ரிப்பை பற்றி தான். நாங்கள் எந்தெந்த இடத்துக்குலாம் போனோம், என்னென்னலாம் கற்றுக்கிட்டோம் அப்படிங்கிறத உங்கள்கிட்டயும் ஷேர் பண்ண விரும்புகிறோம். இந்த வீடியோ ஐவியில் பார்ட் 1. நாங்கள் காலையில் விடியாமல் இருக்கும்போதே எழுந்து ரெடி ஆகிட்டோம். அதுக்கப்புறம் கரெக்டாக ஒரு 6:30 மணிக்கு காலேஜை விட்டு கிளம்பிட்டோங்க. அது என்னென்னா, நம்ம காலேஜுக்குள்ளார இருக்கிற வரைக்கும் நம்ம காலேஜை பற்றி பெருசாக கருத மாட்டோம். ஆனால் அந்த விண்டோ சீட்டில் உட்காந்துட்டு காலேஜை வெளிலேருந்து பார்க்கும்போது அது ஒரு தனி ஃபீலாகவே எனக்கு இருந்ததுங்க. காலையில் அந்த பனியும் சூரியனும் பார்க்கும்போதே ஒரு நல்லா இருந்ததுங்க. சூப்பராக இருந்தது அந்த சூரியனை பார்க்கும்போது. அப்புறம்ல காலேஜ்லேயே ரொம்ப நாளாக இருந்துட்டு ஹாஸ்டல்லையே இருந்துட்டு அந்த கிராமத்து சூழ்நிலைக்குள்ளார போன உடனே நான் அப்படியே அது ஒரு நல்ல ஃபீலிங்காக இருந்ததுங்க. அப்புறம் கரெக்டாக காணக்கிளியநல்லூர் கொஞ்சம் நேரத்தில் ரீச் பண்ணிட்டோம். கரெக்டாக எங்கள் காலேஜ்லேருந்து ஒரு 5-6 கிலோமீட்டரில் காணக்கிளியநல்லூர் இருக்குது. அங்கே ரீச் பண்ணிட்டோம். அங்கே மோஸ்ட்லி என்ன கிராப் போட்டிருந்தாங்க அப்படின்னா மெய்ஸ் தான் போட்டிருந்தாங்க. அதாவது சோளம் தான் மோஸ்ட்லி போட்டிருந்தாங்க. அந்த சோளத்தில் எப்படி இளமுத்துக்கள் இப்படி தான் வளர ஸ்டார்ட் ஆகுதோ அதே மாதிரி தான் எங்கள் இளங்கதிர்கள்லாம் சேர்ந்து ஃபஸ்ட்டு ஐவியை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நாங்கள் ஃபஸ்ட்டு போன பிளேஸ் பார்த்திங்க அப்படின்னா திருச்சி மாவட்டம் லால்குடி பக்கத்தில் இருக்கிற காணக்கிளியநல்லூர் அப்படிங்கிற ஊரில் உள்ள ஒரு செக் டேமுக்கு தான். ஃபைனலி நாங்கள் செக் டேமையும் ரீச் பண்ணிட்டோம். அப்புறம்லாம் கொஞ்சம் நேரம் சுற்றி பார்த்தோம், இங்கே என்னென்னலாம் ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு. அப்புறம் சார் இந்த செக் டேம் பற்றி இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் எங்களுக்கு சொன்னாங்க. அதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறதுக்கு நான் விரும்புகிறேன். கரெக்டாக ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி மழை காலத்தில் பெய்கிற மழை தண்ணிலாம் வீணாகுது அப்படின்னு கருத்தில் கொண்டு முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் மினிஸ்டர் KN நேரு ஐயா அவங்க தான் இந்த செக் டேமுக்கு ஃபவுண்டேஷன் போட்டிருக்காங்க. இந்த செக் டேம் பார்த்திங்க அப்படின்னா நந்தியாருக்கு குறுக்க தான் கட்டியிருக்காங்க. எவ்வளோ மதிப்பில் கட்டியிருக்காங்க அப்படின்னா 9.24 crore 75 மீட்டர் லாங்காகவும் 1.5 மீட்டர் ஹைட்லேயும் கட்டியிருக்காங்க. இது எவ்வளோ கனளவு தண்ணியை சேமித்து வைக்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.78 மில்லியன் கியூபிக் ஃபீட் அந்த அளவுக்கு தண்ணியை சேமித்து வைக்கிது. இந்த செக் டேம் பார்த்திங்க அப்படின்னா நிலத்தடி நீரை உயர்த்தணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் கட்டியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கிற 37 வெல்ஸு அப்புறம் 36 போர்வெல் இந்த செக் டேம் மூலயமா பயனடையுது. அப்புறம்ல 260 ஹெக்டேர் விளைநிலங்களுக்கு நீர்ப்பாசன வசதியாகவும் இந்த செக் டேம் இருக்குது. இந்த நந்தியாரில் பாயிற தண்ணி பார்த்திங்க அப்படின்னா ஊட்டத்தூர், நம்புக்குறிச்சி, பெருவளநல்லூர், காணக்கிளியநல்லூர், வண்டலை கூடலூர், சங்கேந்தி, வெள்ளனூர், ஆலக்குடி மகாசனம் வழியாக ஒரு 35 கிலோமீட்டர் தூரம் பாஞ்சி நந்தமாங்குடி அப்படிங்கிற ஊரில் இருக்கிற கொள்ளடத்தில் இந்த தண்ணிலாம் கலக்குது. நான் பார்த்ததுல இந்த செக் டேம் மழை காலத்தில் வேஸ்ட் ஆகிற வாட்டர்லாம் சேமித்து வச்சு அங்கே இருக்கிற கிராம விவசாயிகளுக்கு ஒரு நல்ல நீர்ப்பாசன வசதியாகவும் நிலத்தடி நீரை உயர்த்துறதுக்காகவும் அப்புறம்ல அதிகமான வேகத்தை, அதாவது தண்ணியோட வேகத்தை கட்டுப்படுத்துகிற மாட்டோம் அமைப்புகளும் இருந்தது. நாங்கள் போனப்போ பார்த்திங்க அப்படின்னா தண்ணி கம்மியாக தான் இருந்தது. அதே மாட்டம் நிறைய தேவையில்லாத வெஜிடேட்டிவ் கவர், அதாவது தேவையில்லாத செடிகள்லாம் நிறைய இருந்தது. அதெல்லாம் நீக்கினா இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு எங்களோட கருத்து. ஃபைனலி நாங்கள் செக் டேம் நல்லா சுற்றி பார்த்துட்டு அடுத்த பிளேஸ்க்கு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். அடுத்த பிளேஸ் என்னென்னு தெரியணுமா? அப்போ பார்ட் 2 வீடியோ வரும், பாருங்கள்.